ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லஹீஸ் சிசில் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி ஒரு குயிக் அண்ட் ஈஸியான ஒரு இஃப்தார் ஸ்பெஷல் டெசர்ட் பார்த்துடலாமா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூனு கஸ்டர்ட் எடுத்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அகர் 10 கிராம் பாக்கெட் இது. நான் இதில் 1/2 லிட்டருக்கு 5 கிராம் தான் சேர்த்துருக்கேன். கஸ்டர்ட் இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் கஸ்டர்ட் எடுத்துருக்கோம் பாருங்கள். அதை மில்கில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலோடு சேர்த்துடலாம். ஸோ கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடல் பாசியும் அதில் ஊற்றி நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போது நம்ம 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இல்லை ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. ஏன்னா லம்ஸ் வரக்கூடாது, அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது கஸ்டர்ட் பவுடரு நம்ம போட்டதுக்கப்புறம். ஸோ அதனால் நல்லா குக் பண்ணிக்கோங்க, லம்ஸ் வராமல் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ட்ரேயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த டெசர்ட் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டெசர்ட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சிக்கோங்க, கைவிடாமல் காய்ச்சிக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. ஸோ இது மேலே கார்னிஷ்காக முந்திரி, பாதாம், பிஸ்தா நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம மேலே சேர்த்துக்கலாம். இந்த டெசர்ட் இஃப்தாருக்கு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய டெசர்ட் இது. ஸோ குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ இது மேலே கார்னிஷ் நம்ம வச்சுருக்க நம்ம நட்ஸ் எல்லாம் கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறினவுடனே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 6 ஹவர் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான கஸ்டர்ட் சைனா கிராஸ் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.